இந்தியன் வங்கி கிளைகளில் தற்பொழுது வரை 10,000 கோடி ரூபாய் டெபாசிட் பெறப்பட்டுள்ளது என்று பொது மேலாளர்கள் தெரிவித்தனர். இந்தியன் வங்கி பொது மேலாளர் மணிமாறன் செவ்வாயன்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்தியன் வங்கியின் அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் செவ்வாய் முதல் புதிய 2,000 ரூபாய் நோட்டுகள் நிரப்பப்பட்டு வருவதாகவும், ஏடிஎம்களில் இருந்து இனி அதிகபட்சமாக 2,500 ரூபாய் பணம் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார். புதிய 500 ரூபாய் நோட்டுகள் விநியோகம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும், இன்னும் 3 நாட்களில் புதிய 500 ரூபாய் நோட்டுகளை இந்தியன் வங்கி மற்றும் ஏடிஎம் மையங்கள் மூலமாக பெறலாம் என்றும் தெரிவித்த மணிமாறன், இதுவரையில் 8,79,000 பேர் பழைய நோட்டுகளை கொடுத்து 341 கோடி ரூபாய் பெற்றதாகவும், வங்கிக் கணக்கு மற்றும் ஏடிஎம் மூலமாக 20 லட்சம் பேர் 743 கோடி ரூபாய் பணம் எடுத்துள்ளனர் என்றும் கூறினார். இந்தியன் வங்கி கிளைகளில் தற்போது வரை 10,000 கோடி ரூபாய் டெபாசிட் பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்ல 2,000 ரூபாய் தான் எடுக்க முடியும் ஒரு நபர். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2,500 ரூபாய் ஏடிஎம்ல இருந்து எடுக்கலாம். அந்த மாதிரி எடுக்கிறப்ப இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க ஒரு 2,000 ரூபாய் நோட்டும் ஒரு 500 ரூபாய் நோட்டுகளும் அவங்க ஏடிஎம்ல எடுக்க முடிஞ்சுது. இந்த வசதியை நாங்கள் எங்களுடைய எல்லா ஏடிஎம்லையும் விரைவில் அறிமுகப்படுத்துவோம். இன்றைக்கே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பல இடங்களில் சென்னையில் இன்றைக்கி இந்த 2,000 ரூபாய் நோட்டு ஏடிஎம்மில் உங்களுக்கு கிடைக்கும்.